மல்யுத்த வீராங்கனையோட கேஸாக இருந்தாலும் சரி, பல்கிஸ் பானு அந்த கேஸாக இருந்தாலும் சரி, அந்த கேஸுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்காம இந்த கேஸுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து சாட்டையால் அடிச்சுக்கிறது என்ன? பாருங்கள், அந்த வழக்கு அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த சம்மந்தப்பட்டவங்க முறையாக நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. நாம் தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழ் மாணவி, இங்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கூட இருப்பது தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நேற்று பாமக கட்சி பொதுக்கூட்டத்தில் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு. ஆனால் அது அவங்க கட்சி விவகாரம் தான். ரெண்டாவது, அம்பேத்கர் அவர்கள் நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த அளவுக்கு அதை பாரத் ரத்னா விருதை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான். அது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அதே போல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் மறைந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் டெல்லியில் மறைந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் லண்டனில் படித்த இடம், அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிராவில் மும்பையில் இருந்த இடம், இதை எல்லா இடத்தையும் வாங்கி அதை மெமோரியல்ஸ், பஞ்சதீர்த் என்று சொல்லக்கூடிய மெமோரியல்ஸ் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி என்பதை திருமாவளவனுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவு கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக திருமாவளவன். நீதிமன்றம் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கு தமிழக அரசுக்கு. இந்த எஃப்ஐஆர் விவகாரத்திலிருந்து அந்த மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது நீதிமன்ற உத்தரவு மதிக்க வேண்டும், நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, எஃப்ஐஆர் வெளியீடான விவகாரம் ஒரு அவமானகரமான விவகாரம். இதை தமிழக அரசாங்கம் அவங்க இதற்கு மன்னிப்பு கேட்டு அந்த மாணவிக்கு உரிய நிவாரணம் கிடைக்க, அதனால தான் சொன்னேன், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது தான் இதற்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும். அது எந்த விதத்தில் வந்தாலும் தவறு தாங்க. தொழில்நுட்ப காரணமாக இருக்கட்டும், நீங்கள் இப்படி எடுத்து காட்டும்போது ஃபோட்டோ கேமராவில் ஜூம் பண்ணி காட்டிட்டாங்க, அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய விவரங்கள் வெளியாவது ஒரு அவமானமான செயல். அதற்கு தமிழக அரசாங்கம் அவர்கள் இதற்கான பரிகாரத்தை செய்தே ஆக வேண்டும்.